சினிமா பிரபலம் ஒரு விளம்பரத்துக்கு தான் பயன்படும். அரசியல் என்று ஜெயிக்க வேண்டுமென்றால் மக்களிடம் நான் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. அது என்ன அணுகுமுறை? தீ விபத்தோ வெள்ளச்சேதமோ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் அந்த பகுதியில் போய் நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வைப்பது. இப்படி ஒரு முறை அல்ல பல முறை செய்து அவர்கள் மனதில் நம்மை பதிய வைத்திருக்க வேண்டும். அதுவும் போக அந்த பகுதியில் அவர்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் கலந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு சினிமா கலைஞன் ஜெயிக்க முடியுமே தவிர, நம்ம 3 படம் நடித்தோம், 2 படம் சேர்ந்தார் போல 100 நாள் ஓடிவிட்டது, அடுத்து கட்சி ஆரம்பித்தால் லட்சக்கணக்கான பேர் வருவார்கள், நமக்கு தான் வாக்களிப்பார்கள் நினைக்கிறார்கள, அதெல்லாம் மாயக்கனவு. காணல் நீரிலே மீன் பிடிப்பவன் காணக்கூடிய கனவு. எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கருப்பு சட்டை அணிந்தவர்களெல்லாம் பெரியார் ஆகிவிட முடியுமா? கதர் சட்டை அணிந்தவர்களெல்லாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா? வெள்ளுடை தெரித்தவர்களெல்லாம் வள்ளலார் ஆகிவிட முடியுமா? காயுடை தெரித்தவர்களெல்லாம் விவேகானந்தர் ஆகிவிட முடியும்? எம்ஜிஆர் தான், மற்றவர்கள் தான். அதே நேரத்தில் இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் நல்ல ரசிகர்கள் கூட்டம் வருது. இப்போ பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க அவரை பற்றி. நான் எப்படியாவது அவர் எப்படியும் ஒரு 20 தொகுதியிலேயாவது ஜெயிப்பார் என்பது என்னுடைய கருத்து.